அண்ட் ஐவ் சீன் இந்த E5 வந்து 5% ஆட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பெரிய பிரேக்கிங் ஸ்டோரி மாதிரி பிபிசியில் வந்து ஒரு கடைசியில் P2C எல்லாம் கொடுத்து அந்த ரிப்போர்ட்டர் வந்து பேசிட்டு போனாங்க. அப்போ எத்தனால் என்ன 5% மிக்ஸ் பண்ணுறது என்ன அப்படிங்கிற ஒரு தாட் தான் பேசிக்காக இருந்தது. தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ டு எத்தனால். ஆனால் இன்னைக்கு E20 வரைக்கும் நம்ம வந்திருக்கோம் அப்படின்றப்போ இது இன்னைக்கு தான் பிரச்சனையாக மாறி இருக்கா இல்லை இவ்வளோ நாளும் பிரச்சனையில தான் இருந்தோமா? E20 என்னன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் மேனோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா பெட்ரோல் போட்டால் தான் மைலேஜ் நல்லா இருக்கும், அவர் பிக்கப் நல்லா இருக்கும் அப்படின்னு. நீங்கள் பிளெண்ட் வந்து 70% 80% பிளெண்ட் வந்து எத்தனால் வச்சு தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போதும் அதுலேயுமே இப்போ அந்த பிக்கப் எல்லாம் உங்களால் பண்ண முடியுதா? இப்போ ஆக்டேன் அப்படின்றது வந்து இந்த பெட்ரோல் காரங்களுக்கு ரொம்ப 1 கிலோமீட்டர் பெட்ரோல் என்னால் 10 கிலோமீட்டர் போக முடியும் அப்படின்னா அந்த 10 கிலோமீட்டர் போகிறக்கு எனக்கு 1.5 லிட்டர் எத்தனால் தேவைப்படும். ஆமாம், பியூர். இன்ஸ்டாகிராமில் நிறைய வந்து பெட்ரோல் பம்ப் அந்த இது ஃபியூவல் இன்ஜெக்டர் ஃபெயிலியர் அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஓகே, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக E20 கம்பேட்டபிள் வண்டிங்க தான் அது. இப்போ இந்த XP100 பெட்ரோல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் 160 ரூபா. இப்போ இன்னைக்கு இருக்கிற பெட்ரோல் ப்ரைஸை வச்சு பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 50% ஜாஸ்தி. ஆமாம். இப்போ என் காரில் எத்தனால் சம்பந்தமாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து நான் சர்வீஸ்க்கு விடுறேன் அப்படின்னா அது என்னோட சர்வீஸ் காஸ்ட்ல என்ன லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு? ஸோ எத்தனால்னால தான் உங்கள் வண்டியில் ப்ராப்ளம் வருது அப்படின்றத வந்து டயக்னோஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஒர்க் ஷாப்பில் நிறையா பேர் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு வந்தாங்க அப்படின்னா, ப்ரோ பாருங்கள் நீங்கள் சொன்னீங்க ஆனால் E20னால ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு வருவாங்க. சரியா? நம்ம அதை டயக்னோஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சம்மந்தமே இருக்காது. ஓகே, ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணார். அண்ணா நகர்லேருந்து இது வண்டியை டோ பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். ஓகே, என்னன்னா நான் இந்த பிரச்சனையை வேறு யாருக்கிட்டையும் எடுத்துகிட்டு போகிறதா இல்லை, நீ தான் வந்து E20க்கு சப்போர்ட் பண்ணல, இந்த நீயே பாரு அப்படின்ட்டு. நான் E20க்கு சப்போர்ட்டே பண்ணல, நான் வந்து E20 பற்றி எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் அது அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, சரி நீங்கள் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அதாவது E20னால தான் நான் டோ பண்ணது கூட நானே காசு கொடுத்துறேன் அப்படின்ட்டு. சரிங்களா? எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. இக்னிஷன் காயில் போயிருந்தது. அவர் வண்டி வாங்கினது 2014. சரிங்களா? இதுவரையும் இக்னிஷன் காயில் மாற்ற கிடையாது. 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சர்வீஸ் சென்டர்லையுமே ஸ்பார்க் பிளக் மாற்றலை. சரிங்களா? இது ரெண்டும் போயிருந்தது. ஓகே, ஸ்கேன் பண்ணோடனே தெரிஞ்சிருச்சு இதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு. சார் உங்கள் ஃபியூவல் சிஸ்டமில் எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்கள் வண்டி E10 கம்பேட்டபிள் வண்டி தான், இதை மாற்றினோன்னு சரியாயிரும் அப்படின்ட்டு அவர் பக்கத்துலேயே நிற்க வச்சு அந்த 2 பொருளை மட்டும் மாட்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னா வண்டி கம்ப்ளீட்டாக, அதாவது இத்தனை நாள் இல்லாத ஸ்மூத்னஸ் வந்துருச்சு அப்படின்னு. ஸோ பிரச்சனை ஃபியூவலில் இல்லை, எல்லா ப்ராப்ளமும் இப்போ வந்து E20ன்னு மக்கள் அவங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரீசன்ஸ் சோஷியல் மீடியா நம்மளை கண்ணா அப்படின்னான்னு பயமுறுத்திடுச்சு. ஓகே, இப்போ E20ல சம்பந்தமா, அதாவது அந்த பெட்ரோல் போடுறதுனால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுப்போம், அதுக்கு இன்சூரன்ஸ்ல வந்து கவரேஜ் அப்படின்னு பார்த்தா எடுப்பாங்களா? ஸோ இன்சூரன்ஸ் கவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்டல் வாட்டர் இன்கிரஸ் அப்படின்ற ப்ராப்ளம், அதாவது தண்ணி வந்து ஃபியூவலில் மிக்ஸ் ஆகிருந்தது, அதனால உங்களுக்கு டேமேஜ் ஆச்சு அப்படின்னா சில இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வந்து அதை அலோவ் பண்ணுது. ஓகே, பட் E20னால தான் அந்த டேமேஜ் ஆச்சா அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். ஓகே, வேர் அண்ட் டயர் பேஸ் பண்ண டேமேஜாக இருந்தது அப்படின்னா எந்த இன்சூரன்ஸ் எதுக்குமே கவர் பண்ணாது. இப்போ நம்ம டயர் தேஞ்சு போயிடுச்சு, பிரேக் பேட் தேஞ்சு போயிடுச்சுன்னா மாற்றி தர மாட்டாங்களா? அதே மாதிரி தான் வேர் அண்ட் டயரை பேஸ் பண்ணது 10 வருஷம் ஏற்கனவே ஆயிடுச்சு, ஆனால் வந்து ஃபியூல் சிஸ்டம் வந்து அடிஷ்னலாக கரோட் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக பண்ண மாட்டாங்க. பட் புது வெஹிக்கிள்ஸு, பிராண்ட் நியூ வெஹிக்கிள்ஸ், பட்டு கண்டாமினேட்டட் ஃபியூவல்னால, அதாவது E20 இருக்கிற ஃபியூவல் அடிஷ்னல் கண்டாமினேஷனால ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நிறையா பாலிசிஸ் வந்து அதை அண்டர்டேக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அதுவும் ஆக்சிடென்ட் கணக்கில் தான் வருது. ஆக்சிடென்டல் இன்கிரஸ் தான் அது, யாரும் பர்பஸாக தண்ணி ஊற்ற போகிறது இல்லை. ஆக்சிடென்டல் இன்கிரஸ் அப்படின்னும் போது அதை வந்து சில இன்சூரன்ஸஸ் அதை கவர் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நான் வந்து பைக்கோ அல்லது காரோ நான் வச்சுருக்கேன், டெய்லியும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், E20 தான் நான் போடுறேன் அப்படின்ற சுச்சுவேஷனில் எனக்கு இந்த பிக்கப் லேக் அதெல்லாம் இருக்குது. மைலேஜ் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, ஒரு 10 கிலோமீட்டர் போகிறதுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் வேணும் அப்படின்னா இதுக்கு 1.5 லிட்டர் வேணும் அப்படிங்கன்னா, ஸோ அது பியூர் எத்தனாலுக்கு E20 அப்படின்னும் போது உங்களுக்கு 10% ஆப்வியஸ்லி அப்போ நீங்கள் கணக்கு போடுவாங்க 3-4% டிஃபரன்ஸ் வருங்கிறத புரிஞ்சு ஒரு 10 வரையும் கூட வச்சுக்கலாம். நம்ம யூசேஜை பொறுத்து நம்ம எந்த ரோட்ல போகிறோம் வரோங்கிறத பொறுத்து 10% வச்சா ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டா 10 கிலோமீட்டர்ல 2 கிலோமீட்டர் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் இஸ் அண்டர்ஸ்டுட். இப்போ நான் வந்து பைக்கோ காரோ வச்சிருக்கேன், E20 தான் போட்டாகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா நான் என் வண்டியை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும்? இதுக்குன்னு ஏதாவது நான் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணுமா? ஸோ அடிஷ்னல் மெயின்டெனன்ஸ்ன்றது எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா யூஸ்வலாக நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் 10,000 கொஞ்சம் ஒரு 2,000 கிலோமீட்டர் வந்து ஊருக்கு போயிட்டு வந்து மாற்றலாம், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அவன் 10,000 கிலோமீட்டர்ஸ் மேனுஃபேக்சரர் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 10,000 கிலோமீட்டர்ஸில் சர்வீஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். நீங்கள் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு ஓல்டர் கார் ஓல்டர் பைக்காக இருந்தது அப்படின்னா உங்களோட ரப்பர் லைன்ஸு ஓரிங்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கனாலே போதும், இட் வில் பி ஃபைன். மோஸ்ட் கேசஸில் உங்களுக்கு
அதாவது நான் கண்டாமினேட்டட் ஃபியூலா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டா பிரச்சனை இருக்காது. இப்போ கண்டாமினேட்டட் ஃபியூல் தான் நான் யூஸ் பண்றேங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ உங்களுக்கு ஸ்மூத்னஸ் இஷ்யூ டெஃபினட்டா வரும். ஸோ இதை நான் எப்படி இந்த ட்ரையல் பண்ணேன் அப்படின்னா, என்னோட E10 கார் 2014 வண்டி சரிங்களா. இந்த காரை எடுத்துட்டு நான் வந்து கொஞ்சம் பங்க் பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பங்க்ல போய் சாதா பெட்ரோல் போட்டேன் நான். அவங்க கிட்ட போட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது எனக்கு ஸ்மூத்னஸ் வைஸ் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா இதில் கொஞ்சம் நிறைய மாடிஃபிகேஷன் இருந்ததுனால எனக்கு ஜென்ரலாகவே கொஞ்சம் வைப்ரேஷன் என் வண்டியில் அந்த வண்டியில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு அந்த ஸ்மூத்னஸ் வைஸ் எனக்கு இது டிடெக்ட் பண்ண முடியல. ஆனால் ஒரு 15% வரையும் மைலேஜ் ட்ராப் இருந்தது. 15% சாலிடா இத்தனை நாள். ஏன்னா நான் அடையாரில் என் கராஜ் பக்கத்தில் இருக்க பங்க்ல போடுவேன், இல்லை அப்படின்னா விருகம்பாக்கம்ல என் வீட்டு பக்கத்தில் இருக்க பங்க். இந்த 2 இடத்துல மட்டும்தான் நான் எப்போவுமே போடுவேன் சிட்டிக்குள்ளே இருக்கேன் அப்படின்னா. இந்த 2 இடத்துல போட்டிருந்த வரையும் எனக்கு அந்த பிரச்சனை, நான் மைலேஜ் ட்ராப் பண்ண ஞாபகம் கூட கிடையாது எனக்கு. நான் அதை பாட்டு ஓட்டிட்டு இருந்தேன். அதனால தான் அந்த பிளாக் எழுதினதும் கூட. ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லையே, ஏன் இவங்க இவ்வளோ அமக்கலம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் அங்கே போய் போட்டும் போது இந்த ப்ராப்ளம் ஒன்று இருந்தது. அப்புறம் அந்த பங்க் எத்தனை வருஷமா இருக்கு அது இதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணும்போது அது ரொம்ப பழைய பங்க் அதுன்றதெல்லாம் புரிய வந்தது. இதுதான் என்னோட தியரி. ஸோ விச் மீன்ஸ் அந்த ஃபியூவல் கண்டாமினேஷன் இருந்தது. அதனால தான் வந்து, ஏன்னா அந்த ஃபியூலை ஃபுல்லாக ட்ரெயின் ஒர்க் ஷாப்புக்கு வந்துட்டு நான் அதை வந்து ஆராய்ச்சிலாம் பண்ணல. ஏன்னா அதை வந்து தியரியா தான் சொல்ல முடியுமே தவிர சாலிட் ப்ரூஃபா காட்ட முடியாது. அதனால நான் வீடியோ கிடையாது இது பண்ணல. ஃபுல்லா உள்ள பம்பை ரிமூவ் பண்ணி உள்ள இருக்கிற ஃபியூல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணேன். நாங்க யூஸ்வலா வாங்குற இடத்துல ஜெரி கேன்ல போய் 20 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து போட்டுட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர்லயே அந்த அதாவது எம்ஐடியும் டிஃபரன்ஸ் காட்ட ஆரம்பிச்சு. நான் வந்து டேங்க் ஃபுல் பண்ணியிருந்தேன். ஓகே, டேங்க் ஃபுல் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு அரை டேங்க் கிட்ட ஃபியூல் இருந்தது. அந்த ஃபியூல் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா எப்படியுமே எங்களுக்கு கராஜில் க்ளீன் பண்ணுறதுக்கு கொள்றதுக்கு யூஸ் ஆகுன்றதுனால அது தனியாக எடுத்து வச்சாச்சு. இங்கே போய் XP95 ஆஸ் யூஷுவல் போய் ஃபில்அப் பண்ணி ஓட்டினேன். மைலேஜ் வாஸ் பேக் டு நார்மல். ஸோ பிரச்சனை வந்து ஃபியூவல் தான் பிரச்சனை. ஆனால் ஃபியூவலில் இருக்கிற கண்டாமினேஷன் தான் ப்ராப்ளம், ஃபியூவலே கிடையாது. அப்போ இதில் நீங்கள் சொல்கிறது நான் புரிஞ்சுக்கிறது, பெட்ரோல் பங்க் பலன்னு புதுசாக இருக்கான்னு பார்க்கணும். புதுசாக இருந்தது அப்படின்னு அதுதான். இப்போ E20 ஃபைட் பண்ணுறதுல இருக்க பிரச்சனையே அதுதான். E20 ஃபைட் பண்ணுறதுல நமக்கு அட்வான்டேஜ் கிடையாது. E20 இல்லை, ஃபியூவல் கெட்டு போகிறத தான் நம்ம ஃபைட் பண்ணணும். நம்ம சப்ளை செயினை ஃபைட் பண்ணணும். புரியுது. சப்ளை செயின் எங்கேருந்து பிளெண்ட் ஆகி எங்கே வரையும் வருதுன்றது இந்த இதை ஃபைட் பண்ணி இதை நம்ம கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஃபியூவல் E100 கூட இருக்கட்டும், ஓகேவா, நமக்கு ஹையஸ்ட் குவாலிட்டி ஃபியூவல் வரும். ஓகே, XP100 பியூரிட்டியை மேட்ச் பண்ணோம் அப்படின்னா XP100 மாதிரி நமக்கு சப்ளை செயின் இருக்கணும். சப்ளை செயின் இருந்தது அப்படின்னா E20 எந்த எத்தனால் இது போட்டிங்க அப்படின்னாலும் மைலேஜ் அஃப்கோர்ஸ் குறையும் சரிங்களா. ஆனால் உங்களுக்கு வண்டியில் ப்ராப்ளம் வருது, வண்டி கெட்டு போகுது இப்படின்றது பேசிக்காக E10 கம்பேட்டபிள் வண்டியாக இருந்தாலே போதும். உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகே, இதில் இன்னொரு விஷயமும் பார்க்குறோம். இன்ஸ்டாகிராமில் போகிறது வந்து நம்மளை எல்லாத்தையும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு மூவ் பண்ண வைக்கிறதுக்காக இப்போ இருக்கிற கார்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்காகவே இந்த E21 இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு இதையும் பார்க்குறோம். நம்மளை வந்து ஈவிக்கு மாற்றுறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ ஐசி இன்ஜின்ஸ் இருக்கு, இப்போ ஒரு பீரியட் ஆஃப் டைம் 10 இயர்ஸ்ல அது அங்கே மாறிடும். அதை வந்து ஒரு 8 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்குள்ளே பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கருத்து. E20 வச்சு இவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு ஈவில் பிளான் வச்சிருக்குன்னு வச்சிருப்போம் சரியா. E20 போட்டு எல்லா கார் பைக் எல்லாம் காலி பண்ணிட்டு அப்படின்ட்டு அவங்க பண்ணதே தப்பு. இதனால எதுவும் ஆகாது. ஏன்னா ஆயிருந்தது அப்படின்னா நான் தான் சொல்றேன்ல 2021-22 மிட்ல இருந்து E20 மோஸ்ட், ஏன்னா நாங்க ரேஸுக்கு வந்து இங்க இருந்து பூனே வரையும் கார் ஓட்டிட்டே தான் போவோம். ஸோ போடும் போதே எங்களுக்கு அந்த டிஸ்பிளேல காமிக்கும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்ட்டு சரியா. E10ல இருந்து E20 இன் பிட்வீன்லேயே ஒரு பங்க்ல போடும் போது காமிக்கும். ஓகே, ஸோ இத்தனை வருஷத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி நின்று போயிருக்கும். ஓகே, இன்னைக்கு வரையும் நிக்காம ஓடிட்டு இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் டாலரன்ஸ். இந்தியன்ஸை விட இன்ஜினியரிங் டாலரன்ஸ் அப்யூஸ் பண்ணுறதுக்கு உலகத்தில் ஆளே கிடையாது. நம்ம ஒரு லாரி 10 டன் ஏற்றோம் அப்படின்னா 150 டன் ஏற்றிடுது சரியா. ஒரு காரில் வந்து 4 பேர் தான் போகணும், 30 கிலோ தான் லக்கேஜ் வைக்கணும்னா 6 பேர் போகிறது 150 கிலோ மேலேயும் சேர்த்து லக்கேஜ் வச்சு எடுத்துது. ஸோ நம்ம வந்து இன்ஜினியரிங் டாலரன்ஸை கண்ணா பின்னான்னு அப்யூஸ் பண்ணுற ஆளுங்க. அப்படின்னும் போது இன்ஜினியரிங் டாலரன்ஸ் வந்து இதை காப்பாற்றி விட்டுரும். கவர்மெண்டோட பிளான் ஃபெயில் ஆயிரும். இன்ஃபேக்ட் இதனால இதை வச்சு தான் பண்ண போறாங்க அப்படின்னா இதை விட நல்ல ஐடியாலாம் என்கிட்ட இருக்கு. பட் இதை வச்சு கார் பைக் எல்லாம் காலி பண்ணணுன்றது முடியாது. ஓகே, எனக்கு இதுல இன்னொரு சந்தேகம் என்ன வந்தது அப்படின்னா, ஹோண்டா கார்ஸ் வந்து 2009ல இருந்து வரக்கூடிய எல்லா கார்ஸுமே E20 கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்லி அவங்களோட வெப்சைட்லயே போட்டிருந்தாங்க. சரி, எந்தெந்த கார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது BMW இஸ் E25 கம்பேட்டபிள். மெர்சிடிஸ் பென்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து E25க்கு வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் கார்ஸ், மெர்சிடிஸ் பென்ஸ் BMW எல்லாம்.
பெர்ஃபார்மன்ஸ் கார்ல நாங்க பாக்குறது என்ன அப்படின்னா பிக்கப் இல்ல, மைலேஜ் கட் ஆகுது, மைலேஜ் கட் ஆகுது அண்டர்ஸ்டுட். பிக்கப் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஆனா பர்ஃபார்மன்ஸ் கார் E25 வரைக்கும் அலோவ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பிக்கப்பை அந்த பர்ஃபார்மன்ஸை எப்படி மேட்ச் ஸோ பண்றாங்க? அகைன் வந்து பிக்கப் ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா அது கண்டாமினேஷன்னால தான். அகைன் வந்து எனர்ஜி டென்சிட்டி வந்து ஃபியூவலுக்கு வந்து இன்னும் ஃபர்தராக குறையுது. நீங்கள் தண்ணி மிக்ஸ் ஆகும்போது என்ன அப்படின்னா இன்னும் ஃபர்தராக குறையுது. பிக்கப் அதனால தான் உங்களுக்கு ட்ராப் ஆகுது. மாடர்ன் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அது வந்து ஒரு வெரி காம்ப்ளிகேட்டட் பட் வெரி சொஃபஸ்டிகேட்டட் ஒரு சிஸ்டம். ஓகேங்களா? உங்கள் பவரை வந்து அதனால பவரை கால்குலேட் பண்ண முடியாது. பட் அதுக்கு ஒரு அல்காரிதம் இருக்கு. அந்த அல்காரிதம் வச்சு இந்த எவ்வளோ ஃபியூல் பர்ன் ஆகுது, அந்த ஃபியூல்ல இருந்து எவ்வளோ ஆக்சிஜன் வெளில வருது அப்படின்றத டிடெக்ட் பண்ணி, ஆக்சிஜன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஃபியூலை கொஞ்சம் ஆட் பண்ண சொல்லும். ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்ததுன்னா ஃபியூலை கொஞ்சம் ரிமூவ் பண்ண சொல்லும். ஓகே, இதனால தான் உங்களுக்கு மைலேஜ் ஏறுறது இறங்குறது. இந்த பெட்ரோல், அதாவது இந்த பெட்ரோல் போடுறேன் அப்படின்றது உங்க வண்டிக்கு எப்படி தெரியுது? மைலேஜ் உங்களுக்கு மாறுச்சுல்ல, மாறுது. XP100 போடும்போது மைலேஜ் மாறுச்சுல்ல, உங்க வண்டிக்கு தெரியுமா நீங்க இந்த பெட்ரோல் போடுறீங்க அப்படின்ட்டு? அதுக்கு ஃபியூவல்னு ஏதோ ஒன்று போடுறீங்க, அது எரியும் போது அதுல இருந்து வர பை ப்ராடக்ட்ஸ் அது கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான சேஞ்சஸ் தான் அது பண்ணிக்குது. ஸோ உங்க பிக்கப் வந்து E20 போடும் போது குறையுது அப்படின்னா அகைன் இட் இஸ் அ கண்டாமினேஷன் ப்ராப்ளம். நாங்க வந்து ஹையர் அமௌண்ட் ஆஃப் எத்தனால் ஆட் பண்ணுற ரீசன் என்ன அப்படின்னா இன்னும் அந்த பிக்கப் வந்து இன்னும் பெட்டரா பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ எத்தனால் ஐ மீன் உங்கள் வண்டிக்கு அந்த சொஃபஸ்டிகேட்டட் சிஸ்டம் இல்லை அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஓல்டு வண்டி, ஒரு early 2000s இல்லை 90s வண்டியாக இருந்தது அப்படின்னா அதில் நீங்கள் E20 போட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக அடி வாங்கும். ரீசன் என்ன அப்படின்னா அதுக்கு தெரியாது என்ன பை ப்ராடக்ட் வருது அப்படின்றதே தெரியாது. அப்படின்னும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தி ஆக்சிலரேட்டர் கொடுப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைலேஜும் குறையும் இந்த பிக்கப் இல்லாததுனால. ஓகே, பட் இந்த மாடர்ன் வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கப் அடி வாங்குறதுக்கான சான்ஸு இந்த க்ளோஸ்ட் லூப் ஃபியூலிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது இருக்கிறதுனால வந்து அதை அடி வாங்காது. ஒருவேளை அடி வாங்குது அப்படின்னா ஃபர்தராக வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஒன்று ஃபியூவலில் இருக்கலாம், இல்லை இந்த ஃபியூவலில் இருக்கிறது வந்து அதாவது உங்கள் வண்டியில் இருக்க எக்ஸிஸ்டிங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த ஃபியூவல் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருச்சு. ஓகே, ஸோ ஆனால் நீங்கள் நார்மல் பெட்ரோல் போட்டிங்கன்னா வண்டி நார்மலாக ரொம்ப ஜம்முன்னு ஓடும். ரீசன் என்ன அப்படின்னா விச் இஸ் ஒன்று உங்கள் ஆக்சிஜன் சென்சார் அவுட் ஆஃப் ரெசல்யூஷன் ரீட் பண்ணுது, இல்லை அப்படின்னா இந்த E20க்கான டிமாண்டை வந்து உங்கள் ஃபியூல் பம்ப்னால மீட் பண்ண முடியல. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரீசன்ஸ்னாலையுமே வந்து உங்களுக்கு பிக்கப் அடி வாங்குறது ஆகும். இப்போ இந்த அடிக்டிவ்ஸ் அதிகமாக இருக்கிற பெட்ரோல் போடும்போது எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல டிஃபரன்ஸ் தெரியுது நார்மல் கார்ல. அடிக்டிவ்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்? நான் ஸ்பீடோ இல்லை ஸ்பீடுக்கு மேலே இருக்கிற பெட்ரோலோ நான் போட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கார்பன் டெபாசிட்ஸ் எல்லாம் வராதுன்னு சொல்லி தான் பெட்ரோல் பங்க்ல எங்களை அதை போடவே சொல்கிறாங்க. ஸோ அது உண்மைதானா? அது அப்படி ஒரு ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும் நாங்கள்? ஐ மீன் இதை வந்து நான் ரொம்ப கிளியராக சொல்லணும்னா நான் சொல்கிறேன். இதை நாங்கள் ரெகுலராக ஃபேஸ் இல்லை இது ஆக்சுவலாக இது சொல்கிறது நல்லது தான். ஸோ அடிட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிட்டிவ்ஸ் உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு லூப்ரிகேஷன். எந்த ஃபியூலுமே பார்த்தீங்க அப்படின்னா அதோட செல்ஃபாக பார்த்தீங்கன்னா அதுக்கு லூப்ரிகேஷன் இருக்காது. ஓகே, அதனால லூப்ரிகேஷன் ஆட் பண்ணுவாங்க. லூப்ரிகேஷன் ஆட் பண்ணும்போது தான் இந்த பம்பு ஓடும் போது தேய்மானம் குறையும். இப்போ இன்ஜெக்டர்ஸ் ரன் ஆகும்போது இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூப்ரிகேஷன், இந்த ஃபியூலை ப்ராசஸ் பண்ணும்போது லூப்ரிகேஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்ரிகேஷன். ரெண்டாவது கொரோஷன் இன்ஹிபிட்டர்ஸ். பேசிக்லி எல்லா ஃபியூலுக்குமே ஒரு கொரோசிவ்னஸ் இருக்குன்னு சொன்னல, இந்த கொரோசிவ் நேச்சர் வந்து இந்த ஃபியூல் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால உங்களுக்கு அடிட்டிவ்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே எனி ஃபியூல் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் ஃபியூல் இட் இஸ் அதில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. மூணாவது ஆக்டேன் இதுக்கு அண்ட் இன்னும் நிறையா அதாவது இந்த பொல்யூஷன் குறைக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு நிறைய ஏகப்பட்ட அடிட்டிவ்ஸ் இருக்குது. பட் இதுதான் பேசிக்கான அடிட்டிவ் பேக்கேஜ். இதில் வந்து நீங்கள் ப்ரீமியம் ஃபியூல் யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா இந்த அடிட்டிவ்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் லெவல் அடிட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ இந்த அடிட்டிவ்ஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபியூல் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக க்ளீனாக வச்சுக்கும். ஓகே, பட் E20 இருக்குது அப்படின்னும் போது எத்தனால் ஏற்கனவே கொஞ்சம் அந்த கொரோசிவ் நேச்சர் இருக்குது, கொஞ்சம் டிட்டர்ஜென்ட் இது இருக்குது அப்படின்னும் போது உங்கள் சிஸ்டம் அது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிடும். நீங்கள் அடிஷ்னலாக ஒரு அடிட்டிவ் போட்டு க்ளீன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, இதுவே க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ அடிட்டிவ் பேக்கேஜ் இருக்கிறது வந்து அடிட்டிவ் பேக்கேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. பட் கார்பன் ஃபார்மேஷன்லாம் குறைக்குமா அப்படின்னா குறைக்காது. கார்பன் ஃபார்மேஷன் ஜென்ரலாக வந்து கார்பன் ஃபார்மேஷன் எந்த இடத்துல ப்ராப்ளம் அப்படின்னா கம்பஷன் நடக்குது இல்லை, அது எங்க இடத்துல அந்த கம்பஷன் நடக்குதோ அதுக்கு வெளியில் இருக்கிற இடத்துல தான் நமக்கு ப்ராப்ளம். பட் மாடர்ன் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஜினுக்குள்ளே டைரெக்டாக ஃபியூலை ஸ்ப்ரே பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஃபியூல் இன்ஜினுக்குள்ளே போகும்போது பல ஆயிரம் டிகிரியில் பேர்ன் ஆகும். குறைஞ்சது 300-400 டிகிரியில் அந்த கம்பஷன் நடக்கும். சரிங்களா? அப்படின்னும் போது அந்த ஃபியூலை எரிச்சு வெளில அனுப்பிடும். ஓகே, ஸோ அப்படின்னும் போது
கார்பன் ஃபார்ம் ஆகிறது உங்களுக்கு எக்ஸாஸ்ட் வழியாக போயிடும். சில கார்பன் உங்களுக்கு இன்ஜினுக்குள்ளே படிஞ்சுட்டு தான் இருக்கும். அது இட் டசன்ட் மேட்டர், அது எந்த ஃபியூலாக இருந்தாலும். பட் இன்டேக் வேல்வில் படுற கார்பனை க்ளீன் பண்ணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபியூல் வந்து கிளைம் பண்ணுது அப்படின்னா அது முடியாது. மாடர்ன் கார்ஸில் முடியாது. ஏன்னா இந்த வண்டிங்க எல்லாமே டைரக்ட் இன்ஜெக்ஷன், இன்ஜினுக்குள்ளே டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணுது. இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் MPFIன்னு சொல்லுவாங்க, மல்டி பாயிண்ட் இன்ஜெக்ஷன் அப்படி. அது பார்த்து மல்டி போர்ட் இன்ஜெக்ஷன். அது என்ன அப்படின்னா போர்ட்டில் இன்டேக் போர்ட்டில் ஃபியூலை ஸ்ப்ரே பண்ணும். அப்போ என்ன அப்படின்னா அந்த கார்பன் மேலே பட்டுக்கும் போது அந்த ஃபியூல் போய் படும் போது அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி உள்ளே கொண்டு போயிடும். ஓகே, பட் இப்போ போர்ட் இன்ஜெக்ஷன் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. மேக்ஸிமம் DI தான், டைரக்ட் இன்ஜெக்ஷன் தான். ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு அடிஷ்னல் அட்வான்டேஜ் அப்படின்றது இப்போ E20 இருக்கிறதுனால பெருசாக அதுவும் கிடையாது. பட் நீங்கள் வந்து ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கார்லாம் வச்சுருக்கீங்கன்னா ஐ வுட் ஸ்டில் ரெக்கமெண்ட் XP95, பவர் 95 இந்த மாதிரி ப்ரீமியம் ஃபியூல் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அதோட கன்சிஸ்டன்சி பெட்டராக இருக்கும். ஓகே, நாக்கிங் இருக்காது. நாக்கிங் ப்ளஸ் அடிட்டிவ் பேக்கேஜாக இருக்கட்டும், எத்தனால் கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இன்னும் வந்து கன்சிஸ்டன்சி ஜாஸ்தி இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் வந்து மாடர்ன் கார்ஸ் பற்றி சொன்னீங்க. இந்த பழைய காலத்து கார்ஸ் எல்லாம் இன்னும் வந்து நம்ம கலெக்ஷனுக்கெல்லாம் வச்சுருக்காங்க, ஆன்டிக் கார்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் கார்ஸை மெயின்டைன் பண்ண முடியுமா? இந்த டெஃபினட்டாக பண்ண முடியும். என்ன அப்படின்னா அந்த கார்ஸை வந்து ஜென்ரலாக சும்மா வச்சுக்கிறதே பயங்கர எக்ஸ்பென்சிவ் அஃபேர். அப்படின்னும் போது அந்த ஃபியூல் லைன் மாற்றி கார்பரேட்டர் அப்டேட்டட் கார்பரேட்டர்ஸ் போட்டு ஃபியூல் பம்ப்ஸ் மாற்றுறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. லெகசி கார்ஸ் வச்சுருக்கிறவங்க நான் சொல்கிறேன், விண்டேஜ் கார். ஏன்னா விண்டேஜ் காரை மெயின்டைன் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் அ ஜோக். சின்ன சின்ன விஷயங்களும் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அப்படின்னும் போது அவங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க இதுக்காக XP100 தான் போடணுமா, இதுக்காக பியூர் பெட்ரோல் தான் போடணுமான்ற அவசியம்லாம் கிடையாது. அவங்க E20 கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா அதுக்கு தேவையான அப்டேட்ஸை மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து இந்த சர்வீஸ் காஸ்ட் இந்த E20னால பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஆமாம், வாய்ப்பில்லை. அது வந்ததுனா தான் அடுத்தது நீங்கள் இது ஒரு மெயின் ரீசனாக இருக்காது, வேற பல ரீசன்களோட சேர்ந்து மேபி இது ஒன் ஆஃப் த ரீசனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ E20னால மட்டும் உங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா இப்போ இட் வுட் ஹவ் பிகம் அ நேஷனல் லெவல் எபிடமிக். E20னால மட்டும் வருது அப்படின்னா அது E20யோட அடிஷ்னலாக இருக்கிற கண்டாமினேஷனால வர ப்ராப்ளம் தான் இதெல்லாம். ஓகே ஃபைன். காரை நான் ஒரு வாரம் அப்படியே நிறுத்தி வச்சிருந்தேன் அப்படின்னா பெட்ரோல் மேலேயும் எத்தனால் கீழேயும் அது டென்சிட்டி ஜாஸ்திங்கிறதுனால அது கீழேயும் வந்துடும். அதனால நான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போதே கிராங்க் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் எத்தனாலில் தான் இன்ஜினே ஸ்டார்ட் ஆகுது, அது பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து மார்னிங் டைம்ஸ்ல பெட்ரோல் போடுறதை விட ஈவினிங் டைம்ஸ் கூலான டைம்ல பெட்ரோல் போட்டா பெட்டர் அப்படின்லாம் ஒன்று சொல்றாங்களே, அது ஒரு ஹாஃப் டேங்க் வச்சுக்கிறது பெஸ்ட்டா இல்ல எப்பயுமே ஃபுல் டேங்க்லயே வச்சுக்கிறது பெஸ்ட்டா? ஸோ இந்த ஃபேஸ் செப்பரேஷன் ஆயிரும்னு பயப்படுறவங்க இப்போ ஒரு வாரமா நான் வண்டியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் எடுத்தேன்னா ப்ராப்ளம் வரும். ஒரு வாரம் இல்லை, 6 மாசம் இல்லை, 1 வருஷம் கூட நிறுத்தி வச்சுக்கோங்க. ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், கார் வாங்கிட்டோம், மைலேஜ்ன்ற ஒரு கணக்கு பார்த்து பெட்ரோல் செலவாகுதே அப்படின்ற ஒரு கணக்கு பார்த்தா கார் வாங்க வேண்டாம். கார் வாங்க வேணாம் அப்படின்றது. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்சியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட். அண்ட் இதுல வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.